பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மனமகிழ்ச்சி. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு மிகுந்த ஆறுதலை, சமாதானத்தை, ஒரு பெரிய ஊக்கத்தை, உற்சாகத்தை கொடுக்க போகிறது. நம்புங்கள், ஆவியானவர் நிச்சயமாகவே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை பலப்படுத்த போகிறார். ஆமென். சங்கீதம் 115:12 சொல்லுது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று. ஆண்டவர் நம்முடைய நினைவாகவே இருக்கிறாராம். நம்ம எப்படி ஆசீர்வதிப்பது, நம்முடைய வாழ்க்கையை எப்படி மேம்படுத்துவது என்று அவர் எப்போதும் யோசித்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். பாருங்க, எரேமியா 29:11 கூட சொல்லுது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கின்ற ஜெபத்திற்கு செவிசாய்க்கிறாரு. அவர்களுடைய எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள், அவருடைய தேவைகள் என்னவென்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அவர்களுக்கு உதவி செய்வதற்காக அவர் காத்திருக்கிறாரு. ஏற்ற வேலைக்காக அவர் அந்த தருணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்முடைய நினைவு எப்போதும் அவருக்கு இருக்குது. என் பிள்ளைகளுக்கு இது செய்ய வேண்டுமே, இதை கேட்டாங்களே, இதற்காக ஜெபித்தார்களே, இதற்காக உபவாசம் இருந்து என்னை நோக்கி பார்த்தார்களே, அவர்கள் எதிர்பார்க்கின்ற காரியங்களை நான் கொடுக்கணும்னு சொல்லி நம்மை குறித்து அவர் எப்போதும் நம்முடைய நினைவாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. எதிர்பார்த்திருக்கும் முடிவு உனக்கு கொடுக்கும்படி, அது தீமைக்கல்ல. நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் ஒன்று கேட்குறது, அவர் ஒன்று அதுக்கு நேரெதிராக கொடுத்து உங்களுக்கு சஞ்சலத்தை கொடுக்கறதுக்காக கிடையாது. மாறாக உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படியா, சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களை உங்களுக்கு கொடுக்கும்படியா அவர் நிறைய காரியங்களை நினைத்திருக்கிறாராம். நினைவுகள் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி இன்னொரு வசனம் சொல்லுது, ஏசாயா 55:9, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, தொடர்ந்து நாம் ஒரு காரியத்தை கூர்ந்து கவனிக்கணும். எல்லா வசனத்திலும் கர்த்தருடைய நினைவுகளை பற்றி நாம் பார்த்துட்டே இருக்கிறோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார். நாம் எதிர்பார்க்கும் முடிவை நமக்கு கொடுக்கும்படி அவர் நினைத்திருக்கின்ற நினைவுகளை அவர் அறிவார் என்று சொல்லியிருக்கிறார். எனக்கு தெரியும்பா நான் என்ன உனக்கு கொடுக்கணும்னு சொல்லி, நீ என்ன கேட்ட, நான் உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியும், அதை குறித்து நான் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன், அதனுடைய நினைவாகவே இருக்கிறேன்னு எரேமியா 29:11 சொன்னார். இந்த நினைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏசாயா 55:9 சொல்கிறாரு, இந்த நினைவுகள் சாதாரணமானவர்கள் கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. உங்களுடைய நினைவுகளுக்கும் என்னுடைய நினைவுகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலே நான் செய்ய போகிறேன். ஆமீன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் என்ன காரியத்தை ஆண்டவரிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அது கிடையாது, அதுக்கும் மேலே நான் செய்ய போகிறேன். உங்களுடைய நினைவுகள் எல்லாம் பூமி போல இருக்குது, என்னுடைய நினைவுகள் எல்லாம் வானளாவிற்கு உயர்ந்ததாக இருக்குது. நிறைய வித்தியாசம் இருக்குது. என் மகனே, மகளை, கவலைப்படாத. நீ எந்த அளவுக்கு நினைத்து கொண்டிருக்கிறாய், உன் வாழ்க்கையில் இப்படி வரணும், அப்படி வரணும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், என் பிள்ளைகள் ஒரு நல்ல இடத்தை பிடிக்கணும், அவருடைய வாழ்க்கையில் சிறந்து விளங்கணும், நல்லா படிக்கணும், நல்ல எதிர்காலம் அவர்களுக்கு கிடைக்கணும், என் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கணும் சொல்லி 1000 யோசனைகள். கடன் பிரச்சனையிலிருந்து நான் வெளிவரணும், என் நோய்கள் எல்லாம் சுகமடைந்து நான் மீண்டுமாக பலன் கொண்டு எழுந்து நடக்கணும், வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி 1000 காரியங்களை தலை மேலே போட்டுக்கிட்டு இது நடக்காத, ஆண்டவர் செய்ய மாட்டாரான்னு சொல்லி எதிர்பார்ப்போடு கூட நிறைய காரியங்களை நாம் நினைச்சிட்டு இருக்கிறோமே. ஆண்டவர் சொல்கிறாரு, நானும் அதை பற்றியே யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன், நானும் நினைத்திருக்கிறேன், நீ எதிர்பார்த்துருக்க முடிவை உனக்கு கொடுக்கும்படி. ஆனால் கொஞ்சம் வித்தியாசம், நிறைய வித்தியாசமே இருக்குது. உங்களுடைய நினைவுகள் எல்லாம் பூமியை போல இருக்குது, என்னுடைய நினைவுகள் எல்லாம் வானளவிற்கு உயர்ந்ததாக இருக்குது. நீ என்ன நினைக்கிறியோ
அதுவே ஆண்டவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்னு சொல்லி ஒரு சந்தேகத்தோடு இருக்கிற. ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், என்னுடைய நினைவுகள் வானளவிற்கு உயர்ந்ததாக இருக்குது. நீ என்ன நினைக்கின்றாயோ அதை காட்டிலும் அதிகமாக நான் செய்வதற்காக நான் யோசித்து கொண்டிருக்கிறேன். நான் என் நினைவில் உன்னை பற்றி வைத்திருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இப்போ இந்த செய்தியினுடைய முக்கியமான சாராம்சம் என்ன தெரியுங்களா? நம்ம எல்லோருக்கும் ஒரு கேள்வி என்ன தெரியுங்களா? ஆண்டவர் நம்மை குறித்தே நினைத்து கொண்டிருக்கிறாருன்னு சொல்லி இந்த வசனங்கள்லாம் சொல்லுது. அவர் மனசில் என்னதான் நினைச்சிட்டு இருக்கிறாரு எனக்காக செய்கிறதுக்காக, அது கொஞ்சம் வெளிப்படையாக வாய் திறந்து சொல்லிட்டாருனாக்கா ஒரு பெரிய ஆறுதல் ஏற்படும் சொல்லி நாம் எல்லோரும் ஏங்குறோம். எனக்கு ஒரு சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு புரிந்து கொள்ள முடியல. குழப்பம், ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்கிறது. என்ன நடக்க போகுது எதிர்காலத்தில், என் வாழ்வு என்னவாக மாறப்போகிறது, எப்படி முடிய போகுது, இப்படியே தான் வாழணுமா சொல்லி நாம் கேள்விகளோடு கூட ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா என்கிற சந்தேகத்தோடு கூட தடுமாற்றத்தோடு கூட வாழும் பொழுது ஆண்டவர் எனக்காக என்னென்ன காரியங்கள் எல்லாம் வைத்திருக்கிறாரு, அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு, அவர் யோசிக்கின்ற காரியத்தை கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லிட்டாருனாக்கா அது எவ்வளோ ஆறுதலாக இருக்கும். எதிர்காலத்தை குறித்து தெரிஞ்சுக்கிட்டாக்கா, ஆண்டவர் என்னை பற்றி சிந்திக்கக்கூடிய காரியங்கள், எனக்காக அவர் பிளான் பண்ணுற எல்லா காரியங்களையும் நான் அறிந்து கொண்டால் அது எவ்வளவு எனக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும், உற்சாகத்தை கொடுக்கும் இல்லையா? அப்புறம் நான் பயந்து சாக வேண்டிய அவசியம் இல்லை, ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு கூட வாழ வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், எனக்கு தெரியும் ஆண்டவர் என்ன நினச்சிட்டு இருக்கிறாரு, என்ன செய்ய போகிறாருன்னு சொல்லி, இல்லைங்களா? ஆனால் இது லேசான காரியமா அப்படின்னா கிடையாது. எப்படி இங்கே கடவுளுடைய மனசில் இருக்கக்கூடிய காரியங்கள், அவர் என்ன யோசிக்கிறாரு, அவர் என்ன சிந்திக்கிறாரு, அவர் என்ன நினைக்கிறாருங்கிறத நாம் எப்படிங்க தெரிஞ்சுக்க முடியும்? இது ரொம்ப கடினமான காரியம். 1 கொரிந்தியர் 2:16, கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? கர்த்தருடைய சிந்தையை யாரால் அறிய முடியும்? அவர் என்ன யோசிக்கிறாரு, என்ன நினைச்சிட்டு இருக்கிறாரு, என்ன செய்ய போறாருன்னு சொல்லி எப்படி மனுஷன் தெரிஞ்சிக்க முடியும்? இது சாத்தியமில்லாத ஒரு காரியம். பாருங்க, நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரர் என்ன யோசிக்கிறான்றது நமக்கு தெரியாது. பக்கத்தில் வசிக்கிறவர்கள் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களா அல்லது தீமை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களா, என்ன யோசிக்கிறாங்க? நமக்கு ரொம்ப பிரியமானவங்க கூட, நம்முடைய உறவுகள், சொந்த பந்தங்கள், கணவன் மனைவி, உடன் பிறந்தவர்கள், பிள்ளைகள் கூட அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம முழுசாக தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னாக்கா அவர்களுடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், கனவுகள் எல்லாம் வேறு விதமாக இருக்கலாம். ஒரு சில நேரங்கள் அவர்கள் பகிர்ந்து கொள்ளலாம், ஒரு சில நேரங்கள் அவங்க மனசில் என்ன இருக்குதுன்றதை நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது. பாருங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய மனுஷனுடைய இருதயத்தில் என்ன இருக்குதுன்னே தெரியாத போது, அவன் என்ன நினைக்கிறான், அவன் யோசிக்கிறான், என்ன யோசிக்கிறான்றது நமக்கு புரியாத போது, தேவாதி தேவன் அவருடைய இருதயத்தில் என்ன இருக்குதுன்றதை நாம் எப்படிங்க புரிஞ்சிக்க முடியும்? ஆனால் நம்ம எல்லோருக்கும் அது வேணும்னு ஆசைப்படுறோம். ஆண்டவர் என்னை நினைத்திருக்கிறாரு, என்னை ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்கிறாரு, நான் எதிர்பார்த்திருக்க முடிவு எனக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு, வானளாவிற்கு உயர்ந்த நினைவுகள் இருக்குது, கவலைப்படாத, எல்லாம் செஞ்சு முடிச்சிடுறேன்னு சொல்கிறாரு. அதை கொஞ்சம் வெளிப்படையாக தான் என்ன செய்ய போகிறாருன்னு சொல்லிட்டாக்கா நல்லா இருக்குமேன்னு நம்ம ஆசைப்படுறோம். ஆனால் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த செய்தியினுடைய ரொம்ப முக்கிய விஷயமே என்ன தெரியுங்களா? இதுதான். ஆண்டவருடைய நினைவுகளை, நம்மை பற்றி அவர் வைத்திருக்கக்கூடிய நினைவுகளை, யோசனைகளை, சிந்தனைகளை, பிளான்ஸை, அவருடைய எண்ணங்களை நாம் அறிந்து கொள்ள முடியுமா முடியாதா? அதை அறிந்து கொள்வதனால் வரக்கூடிய ஆறுதலை பெற முடியுமா முடியாதா? அதுதான் இந்த செய்தியினுடைய முக்கிய சாராம்சம். இந்த 1 கொரிந்தியர் 2:16 நான் வாசித்தேன் இல்லையா, அதே வசனத்தினுடைய பிற்பகுதியை வாசிக்கிறேன் பாருங்க. நமக்கு அதில் விட இருக்குது. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? யாரால ஆண்டவர் என்ன சிந்திக்கிறாருன்னு புரிஞ்சிக்க முடியும், தெரிஞ்சிக்க முடியும்? ஆனால் அடுத்த வரி சொல்லுது, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. We have the mind of Christ. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. இது சாத்தியமில்லாத காரியம் தான். ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு, என்ன யோசிக்கிறாரு, என்ன பிளான் வச்சிருக்கிறாருன்னு சொல்லி அவருடைய வானளாவிற்கு உயர்ந்த அந்த சிந்தனையை பாருங்க. அவர் சாதாரணமாலாம் யோசிக்கல, மகா பெரிய திட்டம் வச்சிருக்கிறார் நமக்காக, நம்முடைய வாழ்க்கைக்காக.
சின்ன விஷயம் இல்லை, பெரிய பிளானு. அதனால தான் சொல்கிறாரு, வானளாவிற்கு, வானம் எப்படி உயர்ந்திருக்குதோ அந்த அளவிற்கு என்னுடைய நினைவுகள் இருக்குது. நான் பெரிய காரியத்தை உனக்காக யோசனை பண்ணி வச்சிருக்கிறேன், செய்ய போகிறேன்னு சொல்கிறாரு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பெரிய திட்டத்தை நாம் புரிந்து கொள்ள முடியுமானாக்கா முடியும். ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு இயேசு ஆண்டவரை சொந்த இரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இது சாத்தியம். காரணம், நாம் ரட்சிக்கப்பட்ட போது நம்முடைய ஆவியில தேவன் சகல வெளிப்பாட்டையும் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவின் சிந்தையை நாம் பெற்றிருக்கிறோம், கிறிஸ்துவையே நாம் அணிந்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்றது, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. இந்த உலக மனுஷர்களுக்கு ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு, என்ன பிளான் வச்சிருக்கிறாருன்னு தெரிஞ்சிக்க முடியாது, அவருடைய சிந்தையை அறிய ஒருவரால முடியாது. ஆனால் எங்களுக்கோ அது சாத்தியம். காரணம், நாங்கள் கிறிஸ்துவின் சிந்தையை பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ன யோசிக்கிறாரோ, இயேசு கிறிஸ்து என்ன நினைக்கிறாரோ, அவருடைய எண்ணங்கள் என்னவோ, அவருடைய பிளான்ஸ் என்னுடைய வாழ்க்கைக்கு என்னவோ அதை என்னால் புரிஞ்சுக்க முடியும். காரணம், இயேசுடைய சிந்தை எனக்கு இருக்குது. அவர் என்ன சிந்திக்கிறாரோ அதையே என்னால் சிந்திக்க முடியும். இது நிறைய பேருக்கு இது ஒரு புரியாத புதிராக இருக்கிறது, ஒரு மிஸ்ட்ரி மாதிரி. ஆனால் வேதம் சொல்றது இது சாத்தியம், இது ஏற்கனவே இருக்குது. நம்முடைய ரட்சிக்கப்பட்ட ஆவியில் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அது உள்ளே இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாகவே கிறிஸ்துவனுடைய சிந்தையை நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்கிற உண்மையை நாம் புரிந்து கொண்டு நாம் அதன்படி சிந்திக்க வேண்டும். நம்முடைய மனதை நாம் புதிதாக்கும் போது தேவன் என்ன சிந்திக்கிறாரோ அதை நாம் அறிந்து கொள்ள முடியும். 1 யோவான் 2:20 இப்படி சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். யூ நோ எவ்ரிதிங். நம்முடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கிறாரு. வேதம் சொல்லுது, சகலத்தையும் அறிந்திருக்கிற, எல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாத காரியம் ஒன்றும் கிடையாது, மறைவான காரியங்கள் ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் எதையும் உங்களுக்கு ஒளித்து வைக்கவில்லை, எல்லாவற்றையும் உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கிறாரு. கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு இருக்குது, அவருடைய எண்ணங்கள் உங்களுக்கு என்னன்னு தெரியும், ஆண்டவர் என்ன நினைவில் வச்சிருக்கிறாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். அதை எப்படி பிரதர் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, எப்படி அதை கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னீங்கன்னா, நான் சொல்கிறேன், உங்களுடைய வேதத்தை நீங்கள் அனுதினமும் வாசிக்கும் போது திடீரென்று ஒரு வசனம் எழும்பி உங்களுடைய இருதயத்தை தொடும். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, இந்த வசனம் தான் இன்னைக்கு எனக்கு தேவை, இதைத்தான் ஆண்டவரை நான் எதிர்பார்த்தேன். ஆண்டவரே, இதே மாதிரி இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி எனக்கு செய்யுங்க ஆண்டவரே, இதுதான் என்னுடைய சூழ்நிலை. அது யாருக்கோ கொடுக்கப்பட்ட வசனம் நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அதுதான் உங்களுக்கான தெய்வ திட்டம், அதுதான் அவருடைய எண்ணமாக இருக்குது, அதுதான் அவருடைய நினைவில் இருக்குது. அதனால தான் ஆவியானவர் அதை உங்களுடைய மனசை தொடும்படியாக செய்கிறார். நம்ம வேதத்தை வாசிக்கும் போது வசனங்கள் ஆவியாக இருக்கிறது என்று யோவான் 6:63 வாசிக்கிறோம். நம்முடைய ஆவியில் தேவனுடைய நினைவுகளை பரிசுத்த ஆவியானவர் வேதம் வாசிக்கும் போது வெளிப்படுத்துவார். நம்மை தொடுகின்ற வாக்குத்தத்தங்கள், வசனங்கள் தான் தேவனுடைய நினைவாக இருக்கிறது. நாம் படிப்படியாக இதில் முன்னேறும் போது, வேதத்தை வாசிக்கும் போது நம்மை தொடக்கூடிய வசனங்கள், நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ப ஆவியானவர் வெளிப்படுத்தக்கூடிய வசனங்களை பற்றி கொண்டு, இதுதான் தேவன் எனக்கு கொடுத்துருக்கூடிய வசனம், இதுதான் அவருடைய மனசில் இருக்குது, இதை தான் ஆண்டவர் எனக்கு செய்ய போகிறாரு, இதுதான் அவருடைய நினைவுகள் அப்படின்னு சொல்லி அதற்காக நம்ம ஸ்தோத்தரித்து அந்த வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டால் நாளடைவில் பாருங்கள், இந்த ப்ராக்டிஸை நீங்கள் பண்ண உங்களுடைய எதிர்காலத்தில் லைஃபோடைய முழு பிக்சரும் கூட உங்களால் பார்க்க முடியும். ஆண்டவர் எதிர்காலத்தில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுடைய ஜெபத்திற்கு உண்டான பதிலாக என்னென்ன காரியங்கள் எல்லாம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரோ, அவருடைய நினைவில் என்ன இருக்குதோ அந்த ஹோல் பிக்சரை நீங்கள் அவருடைய வசனத்தின் மூலமாக, வாக்குத்தத்தம் மூலமாக உங்கள் கண்களால், விசுவாச கண்களால் பார்க்க முடியும். அப்படி பார்க்க முடிந்தால் எவ்வளோ ஆறுதல் பாருங்கள். நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் மோசமாக இருக்கலாம், தவிப்பாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், ஆனாலும் நமக்கு தெரியும் எதிர்காலத்தில் தேவன் நமக்காக என்ன வைத்திருக்கிறார் என்று. அது ஒரு பெரிய ஆறுதல் இல்லையா? சந்தோஷம், சமாதானம் இல்லையா? அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்மால் முடியும். நாம் கிறிஸ்துவின் சிந்தையை பெற்றிருக்கிறோம். ஆமேன். ஆகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய வசனத்தை வாசித்து வாக்கு தத்தங்களை உரிமையாக்கி கொள்வோம். தேவன் உங்களை குறித்து நன்மையான காரியங்களை நினைத்து கொண்டிருக்கிறார், கைவிட மாட்டார். ஆமேன். அதை வெளிப்படுத்துவார். அதை பற்றி கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை கொடுக்கும். கிறிஸ்து ஆறுதலின் தேவன் ஊழியங்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இயேசுவினுடைய நற்செய்தியை அநேகருக்கு அறிவிக்கும் பணியில் இருந்து வருகிறது. நீங்களும் எங்கள் மாதாந்திர கூட்டங்களுக்கு வந்து கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கின்றோம்.
ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய ஆறுதலையும் ஆத்ம ரட்சிப்பையும் அநேகருக்கு பகிர்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.